காஃபி கொட்டை போட்டோம்னா கொதிக்கிற தண்ணி எவ்வளவு கொதிக்குதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா என்ன மாத்திரும், ஸ்ட்ராங்கான காஃபியா மாத்திரும். 40 வருஷம் ரொம்ப ரொம்ப அழகா வாழ்ந்தார் மோசே. எங்க வாழ்ந்தாரு? எகிப்தின் அரண்மனையில. அதோட பாதுகாப்பான இடம் இருக்கா? இல்ல. கணக்கு கையே இப்படி நீட்டினா செங்கல் புழைக்கும், இப்படின்னா செங்கடல் மூழ்கும். 40 வருஷம் கழிச்சு மொத்த எகிப்தையும் அழிக்க போறவனை எங்கேயோ வச்சு வளர்க்குறாங்க. 40 வருஷம் கழிச்சு மொத்த எகிப்தையுமே என்ன பண்ண போறான்? காலி பண்ண போறான். அவனுக்கு ஸ்பான்சர் யாரு? எகிப்து தான். எகிப்தின் அரச கஜானா தான் யாருக்கு ஸ்பான்சர் பண்றாங்க? எகிப்து அழிக்கிறவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸ்பான்சர். இந்த வேதம் முழுசும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் இருக்கும். வேதம் முழுசும் சுவிசேஷம் நீ சொல்லவே கூடாது, உன்னை பிடிச்சி ஜெயிலில் போடுறேன் பாரு. கடைசியில் வசனம் சொல்லுது, அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்களாம். எங்க சிறைச்சாலையில் இருந்தாலும் சிறைச்சாலையில் யாரும் ஏற்றுக்கிட்டாங்களாம்? அரண்மனை எடுத்தாங்களாம். ஏன்பா உன்னை ஜெயிலில் போட்டிருக்கேன்னு சொன்னா இவன் கடன்னு சுவிசேஷம் சொல்லிடுவான். இதெல்லாம் சொன்னேங்க, அதனாலதான் என்ன ஜெயிலில் போட்டாங்க. அதை கேட்கிறவன் என்ன பண்றான்? வெற்றிக்க போடுறான். நான் சொல்ல விளங்குதா? நீங்க எங்க போனாலும் சுவிசேஷம் உங்கள் மூலமாக என்ன பண்ணணும்? நான் நீங்க சொல்லதான் எனக்கு புரியலங்க, அதனால தான் சொல்றேன். சீசர்களுக்கான போதனை.